திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தனக்கு அரசியல் பதவிகள் மீது ஆசை இல்லை என்றும் அரசியலுக்கு வரும் எண்ணம் தற்பொழுதைக்கு இல்லை என்றும் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் பின்னணி பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் வருவதற்கான அனைத்து விதமான முயற்சியும் மேற்கொண்டார். மிக தீவிரமாக தனது ஆதரவாளர்களை அழைத்து கூட்டங்கள் போடப்பட்ட நிலையில் கொரோனா காலகட்டத்தை மேற்கோள் காட்டி தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த முயற்சியிலிருந்து அவர் பின்வாங்கியிருந்தார். இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த அறிவிப்பு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்திருந்தாலும் கடந்த மார்ச் மாதமே அந்த மக்கள் மேடை என்கிற அமைப்பை அவர் தொடங்கியிருக்கிறார். லதா ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் ஒரு பாடகியாக தயாரிப்பாளராக இருந்தாலும் கூட ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார். அது தவிர பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் மேம்பாடு, அதே போன்று குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகள் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு வராரு. தமிழக விவசாயிகளுக்கென்று பிரத்யேகமாக தனியாக ஒரு அறக்கட்டளை, அதே போல தேசிய அளவில் சர்வதேச அளவில் இந்த பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள், விவசாயிகள் என பலதரப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது அல்லது அவர்களுக்கான திட்டங்களை உருவாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் இவ்வளவு அறக்கட்டளைகள், அதாவது ஒரு 4-5 அறக்கட்டளைகள் அவர் நடத்தி வந்திருந்தாலும் கூட தற்பொழுது மக்கள் மேடை அப்படின்ற பேர்ல புதிதாக ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கி இருக்குது, பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில மக்கள் மேடை என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அவர்களை நிர்வகித்துக் கொள்வது, அந்த நிர்வாகம் என்பது ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மக்கள் மேடை இயக்கம் என்பது உருவாக்கப்படுவதாக அவர் அறிவித்திருந்தார். இந்த மக்கள் மேடை இயக்கம் என்பது அடுத்த கட்டமாக அரசியலுக்கு செல்லுமா, அரசியல் பாதையை நோக்கி நகருமா என்கிற ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்திருந்த பேட்டியில் அவர் பதிலளிச்சிருக்கிறார். தற்பொழுது வரை அந்த மக்கள் மேடை அமைப்பு என்பது அரசியலை நோக்கி நகர்வதற்கான எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபடவில்லை. சிறந்த ஒரு சமூகத்தை அந்தந்த பகுதி, அதாவது லோக்கல் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவரவர் தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களே பேசி அவர்களுக்குள்ளாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த பிரச்சனைகளை முடிப்பது அல்லது அதை யார் கவனத்திற்கு கொண்டு சென்றால் சிறப்பாக அது நடத்தி முடிக்கப்படும் என்பதை உறுதி செய்யப்படும் என்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான முயற்சிகளை தான் ஈடுபட்டு வரும். இந்த மக்கள் மேடையை பொறுத்தவரையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் அவங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய அந்த நாலேஜ், அந்த அறிவின் அடிப்படையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் இந்த இயக்கத்தை இன்னும் சிறப்பாக வழிநடத்தலாம். தமிழக மக்களுக்கு லோக்கல் லெவலில், அந்தந்த பகுதி லெவலில் ஒரு சிறந்த அவர்களுக்காகவே அவர்களே செயல்படுவது, நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்ற விஷயங்களை முன்னெடுப்பதற்கு இந்த மக்கள் மேடை பயன்பட இருக்கிறதே தவிர இது ஒரு அரசியல் பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான தற்போது வரை எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர் அரசியலுக்கு வருவார். அதாவது அவர் கணவர் வரவில்லை, ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டபொழுது நிச்சயமாக தற்பொழுது எனக்கு எந்த விதமான பதவிகளையோ அரசியல் பொறுப்புகளையோ அரசியல் பதவிகளையோ ஆசை இல்லை. தற்பொழுது இந்த சமூகம் ஒரு பண்டைய பாரதம் என்று அவர் குறிப்பிடுறாங்க லதா ரஜினிகாந்த். அங்கே பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் பாதுகாப்பாக இருந்தாங்க. தற்பொழுது இந்த நவீன காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இந்த கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன், டிவி, இன்டர்நெட் போன்ற விஷயங்களால் குழந்தைகள், பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதை மறுபடியும் நம்ம சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கையாக தான் இந்த மக்கள் மேடை அமைப்பு நான் நடத்த இருக்கிறேன். எனவே தற்பொழுது எனக்கு சமூகம் தான் முதன்மை, அரசியல் தற்பொழுது என்னுடைய யோசனையிலே இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த பேட்டியின் மூலமாக. குறிப்பாக அரசியல் பதவிகள், அரசியல் பொறுப்புகளோ பதவிகளோ வகிப்பதற்கான எந்தவித முயற்சியும் நான் எடுக்கப் போவதில்லை என்பதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இறுதியாக அவரது கணவர் அரசியலுக்கு மீண்டும் வருவாரா போன்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட போது நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவரது அரசியல் நிலைப்பாட்டை அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். எனவே அதை அவரே சொல்ல வேண்டும் என்றால் மறுபடியும் அவரே சொன்னால்தான் சரியாக இருக்கும், நான் பதிலளிக்க முடியாது என்றையும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்ந்து நாம் இப்போ அண்மை காலங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு அறக்கட்டளைகள், சமூக சேவைகள் விஷயங்களில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய நபர்கள் அதை அடுத்த கட்டமாக அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை பார்க்க முடிந்தது.
குறிப்பாக அண்ணாமலை தான் நடத்தி வந்த இயக்கங்களில் வீத லீடர்ஸ் அமைப்பு மூலமாக ஆட்களை உள்ள கொண்டு வருது. நடிகர் ராகவா லாரன்ஸ் தொடர்ந்து அறக்கட்டளை மூலமாக அனாதை குழந்தைகளை வளர்த்துட்டு வராரு. அவரும் தற்பொழுது அரசியல் பிரவேசம் எடுப்பதற்கான அந்த சமிகையை கொடுத்திருக்கிறார். இது போன்ற விஷயங்களால் தான் தற்பொழுது லதா ரஜினிகாந்தினுடைய இந்த முயற்சியும் ஒரு அரசியலை நோக்கி நகருமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அது இல்லை என்பது தெளிவாக லதா ரஜினிகாந்தே பதிலளித்திருக்கிறார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.